ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் பீன்ஸ் கிரேவி தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு. அது பொரிஞ்ச உடனேவும் 2 சில்லு தேங்காய், 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 6-7 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ரெண்டு வத்தல் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். கால் கிலோ பட்டர் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். இப்போ 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடலாம். பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் பெருசாக இருக்கனால ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் அதை 2 எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் சிம்லையே வச்சு வதக்கி விடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, குழம்பு மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் சிம்லையே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். குக்கர்லனால ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அது முங்குற அளவு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். நான் ஜாரில் இருக்க தான் அலசி ஊற்றுனேன், நீங்கள் அப்படி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டால் போதும். பெரிய குக்கரில் வச்சிங்கன்னா 1 விசிலே விட்டாலே போதும். நான் சின்ன குக்கர்னால 2 விசில் விட்டுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். 5 நிமிஷம் சிம்மில் இருக்கணும், அப்போதே திக்னஸ் ஆகும். கொஞ்சோண்டு மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். அப்படியே சிம்மில் வச்சுருங்க 5 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் ஒரு ஆக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
சாதத்துக்கு சாப்பிட்லாம், பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய்.